சாஸ்திரத்துல எல்லா விஷயங்களுக்குமே நாள், நட்சத்திரம், திதி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த வகையில கர்ப்பாதானம் எனப்படக்கூடிய சாந்தி முகூர்த்தத்துக்கு உகந்த நட்சத்திரங்கள், திதிகள் மற்றும் நாட்களை இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாங்க. இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல திருமணம் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவமே குறைஞ்சிட்டு வரும்போது இந்த சாந்தி முகூர்த்தத்தை எல்லாம் யாரு மதிக்கிறாங்க? இந்த உலகம் படிப்படியா கேஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு மாறிட்டு வருது. திருமணம் அப்படிங்கிற சடங்கு நாளுக்கு நாள் முக்கியத்துவம் குறைஞ்சதா மாறிட்டு வருது. கலியுகத்துடைய தன்மை அப்படி. கலியுகத்துல திருமணத்துடைய முக்கியத்துவம் இந்த அளவுக்கு தான் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான். இருந்தாலும் இந்த கலியுகத்திலையும் சடங்கு சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடிய ஒரு சிலருக்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன். திருமணம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சடங்கோ, அந்த திருமணத்திற்கு வேறு காரணமாக இருக்கக்கூடிய கர்ப்பாதானம் என்கிற சாந்தி முகூர்த்தமும் ரொம்பவே முக்கியமான சடங்கு தான். இது தவறான நேரத்துல நிகழும்போது அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் அரக்க குணம் வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், தவறான நேரத்துல காசிபர் அவருடைய மனைவியை கூடுனதுனாலதான் இரண்யாக்ஷன் இரண்யகசிபுன்னு 2 அரக்கர்கள் பிறந்தாங்க. தந்தை எவ்வளவு பெரிய தவசீலரா இருந்தாலும் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒழுக்கமா இருக்கணும் இல்லைங்களா? அதற்காக சொல்லப்பட்டதுதான் இந்த நாள் நட்சத்திரங்கள். முதல்ல படைக்கப்பட்ட உயிரினத்தை படைச்சது யாருன்னு கேட்டா கடவுள் அல்லது இயற்கைன்னு அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம சொல்லுவோம். அப்போ whoever created us is a god, அதாவது ஒரு உயிரை உருவாக்குபவன் இறைவன். சாதாரண மனிதனாக இருப்பவன் அவனால் ஒரு படைப்பை உருவாக்கும் போது இறைவனாகிறான். அதனால கர்ப்பாதானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சடங்கு ரொம்பவே புனிதமானது. இந்த காலத்துல அவங்களுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் இதை கொச்சையா சொல்லிக்கலாங்க. சரிங்க, நம்ம சாந்தி முகூர்த்தம் அல்லது கர்ப்பாதானத்திற்கு ஏற்ற நட்சத்திரங்களை முதல்ல பார்ப்போம். கர்ப்பாதான காரியத்திற்கு பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், அனுஷம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த 19 நட்சத்திரங்களும் உகந்த நட்சத்திரங்கள். மொத்தம் இருக்கக்கூடிய நட்சத்திரமே 27 தான். அதுல 8 நட்சத்திரங்களை மட்டும் விலக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த 19 நட்சத்திரங்களை கர்ப்பாதான சடங்குக்கு எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள், திதிகள்னு இருக்கு தெரியுங்களா? அதை நம்ம பார்ப்போம். கர்ப்பாதான சடங்குக்கு த்விதியை, சப்தமி, துவாதசி, பஞ்சமி, தசமி, திருதியை, திரையோதசி இந்த திதிகள் உகந்தவை. இப்ப நம்ம பார்த்த 7 திதிகள்லையும் இதற்கு முன்னாடி சொன்ன 19 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. இப்போ கிழமைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வியாழன், புதன், வெள்ளி, திங்கள் இந்த 4 கிழமைகள் உத்தமம். ஞாயிறு மத்தியமம், சனி, செவ்வாய் கூடவே கூடாது. அடுத்து சாந்தி முகூர்த்த சடங்குக்கான நேரத்தை குறிக்கிறோம் இல்லைங்களா? அந்த நேரத்துல லக்னம் எந்த ராசியில விழுதோ அந்த ராசி சுத்தமா இருக்கணும். அதற்கு நேர் ராசியும் சுத்தமா இருக்கணும். அல்லது நேர் ராசியில சுபகிரகங்களான குரு அல்லது சுக்கிரன் இருக்கணும். சுத்தமா இருக்கணும்னா லக்னத்துல எந்த கிரகமும், அது சுபரா இருந்தாலும் பாபரா இருந்தாலும் லக்னத்துல கிரகங்கள் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லக்னம் வரக்கூடிய நேரத்தை நம்ம குறிக்கணும். சாந்தி முகூர்த்த சடங்குக்கான 4 விஷயங்கள் பார்த்தோம். கர்ப்பாதான சடங்குக்கு ஏற்ற 4 கிழமைகளும், அதில் வரக்கூடிய 7 திதிகளும், அதில் அமைந்து வரக்கூடிய 19 நட்சத்திரங்களும் உகந்ததா சொல்லியிருக்கோம். அதுல நேரம் குறிக்கும் போது லக்னம் சுத்தமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்க, இதுல செய்யவே கூடாத தவறு என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன 7 திதிகள்ல சரியான நாட்கள் அமைஞ்சு வரலைன்னா மற்ற திதிகளையும் நம்ம எடுத்துக்கலாம். வளர்பிறை, தேய்பிறை அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. ஆனாலும் 3 திதிகளை கம்ப்ளீட்டா தவிர்த்தரணும். அது அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை. இந்த 3 திதிகளும் சாந்தி முகூர்த்தத்திற்கு குறிக்கவே கூடாது, ஆகவே ஆகாதுங்க. இது மாதிரி சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நாள், நட்சத்திர, கிழமைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய கர்ப்பாதான சடங்கால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஜாதகத்தோடு பிறக்கும், நல்ல கிரக நிலைகளோடு பிறக்கும், நல்ல ஒழுக்கத்தோடு பிறக்கும், நேர்மறை சிந்தனைகள், சிறப்பான புத்தி, செயல்திறன்,
மிகுந்த ஆரோக்கியம், நீண்ட ஆயுளோடு பிறக்குங்க. நேயர்களே, இது புதுமண தம்பதியர்களுக்கு மட்டுமல்லாமல் 2வது அல்லது 3வது குழந்தைகளை திட்டமிடுவதற்கு கூட இந்த திதி நட்சத்திரங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.